ஒரு நடிகை கஸ்தூரி அவங்கள போய் ஹைதராபாத்தில் ஒரு தனிப்படை அமைச்சு போய் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. கைது வந்து உடனடியாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரியேறும் பெருமாள் திரைப்படத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து அந்த ஹீரோ ஒரு பாருக்கு போகிறாரு. அவர் ஆதிக்குடியை சார்ந்தவர். இப்போ நான் வந்து கஸ்தூரியை பார்த்து நான் கேட்குற கேள்வி, பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஏன் சட்டை போடாமல் பொது வழிகள் நடமாடுகிறார்கள்? பொதுவெளியில் பஸ் ஸ்டாண்டில் வெளியூருக்கு போகிறப்போ, வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறப்போ சட்டை போடாமல் ஏன் போகிறாங்க? அந்த பூணூல் தெரியணுங்கிறதுக்காக தானே. சின்ன கவுண்டர் படத்தை பார்த்தோம், தேவர் மகன் படத்தை பார்த்தோம், ஐயர் த கிரேட்டுன்னு படம் அடுத்து வரதான் போகுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயர் த கிரேட்டுன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னாவே அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து தாழ்நிலையில் இருக்காங்க, கிரேட்டு கிடையாது. திராவிடிய அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்? திராவிடியா அப்படின்னு ஒரு புதிய சொல்லாளர் வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்றீங்கன்னா, நான் என்ன பேசிட்டேன் தப்பு, என்ன அப்படி என்ன பேசிட்டேன், நான் வந்து பொதுவாக வந்து இப்படி எல்லாம் சொல்லலை, அப்படி சொல்லின்னு யாராவது புண்பட நினச்சிங்கன்னா அதை வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய. கஸ்தூரி நிச்சயமாக வெறுமனே ஒரு இரண்டு சமூகத்திற்குள் பகை ஏற்படுத்துகிற குற்றத்தை மட்டும் செய்யவில்லை, பொது ஒழுங்கை சீர்குலைக்கிற வேலை செய்திருக்கிறார். ஆகவே அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல. ஒரு நடிகை கஸ்தூரி அவங்கள போய் ஹைதராபாத்தில் ஒரு தனிப்படை அமைச்சு போய் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. புழலில் அடைச்சிட்டாங்க, களி திங்க போகிறதா பரவலாக பேசப்பட்டுருக்கு. இந்த கைது, இந்த மாதிரியான ஒரு கைது அவசியம் தானா? நிச்சயமாக அவங்க கைது செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றத்தை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து கைது வந்து தவிர்க்க முடியாது. கைது வந்து உடனடியாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தான் அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. எக்மோர் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அர்ஜுன் சம்பவத்தோட ஏற்பாட்டில். கண்டிப்பாக அதில் வந்து நடிகை கஸ்தூரி பேசுனதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த பேச்சு முழுக்க முழுக்க ஒரு வன்மம் சார்ந்ததாகவும், இந்த சமூகத்திலே ஒரு அமைதியற்ற நிலையை, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய நிலையை, இரண்டு சமூகங்களுக்கு இடையே பகையை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற ஒரு வெறுப்பு பேச்சாக தான் அவங்களுடைய பேச்சு முழுக்க இருந்துச்சு. முதல்ல நான் அந்த பேச்சை முழுக்க கேட்டேன். அவங்க வந்து பரியேறும் பெருமாள் திரைப்படத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து அந்த ஹீரோ ஒரு பாருக்கு போகிறாரு. அவர் ஆதிக்குடியை சார்ந்தவர். அந்த பாரில் வந்து எல்லாரும் சட்டை போட்டுவிட்டு உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் சட்டை போடாமல் இருக்கார். காரணம், அவருடைய பூணூல் தெரியணும், அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வந்து அப்படி பேசுகிறார். இப்போ நான் வந்து கஸ்தூரியை பார்த்து நான் கேட்குற கேள்வி, பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஏன் சட்டை போடாமல் பொது வழிகள் நடமாடுகிறார்கள் என்கிற கேள்வி அவங்க எழுப்பணுமா இல்லையா? நிச்சயமாக எழுப்பணும். அப்போ வந்து பொதுவெளியில் பஸ் ஸ்டாண்டில் வெளியூருக்கு போகிறப்போ, வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறப்போ சட்டை போடாமல் ஏன் போகிறாங்க? அந்த பூணூல் தெரியணுங்கிறதுக்காக தானே. அப்போ அங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் பூணூல் தெரியணும்னு விரும்புகிற பொழுது குடிக்க போகிற இடத்துலையும் வந்து சட்டை போடாமல் போகிறத காட்டுறாங்க. அவ்வளோதானே. அவ்வளோதான். இப்போ அதை வந்து அவங்க ஒரு குறிப்பிட்டு அந்த இயக்குனர் வந்து பிராமண எதிர்ப்புக்காக, வெறுப்புக்காக வச்சுதான் காட்டுறாங்க. பிராமணர்கள் எல்லா இடத்துலையும் சட்டை போடாமல் போகிறாங்களே, எல்லாரையும் நான் சொல்லலை, பெரும்பாலும் வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லையா? விடியற் காலையில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்ணில் படுவோம். சட்டை போடாமல் பூணூல் தெரியுங்கிறதா தான் போகிறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சின்ன கவுண்டர் படத்தை பார்த்தோம், தேவர் மகன் படத்தை பார்த்துட்டோம், ஐயர் த கிரேட்டுன்னு படம் அடுத்து வரதான் போகுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு அப்புறம் பேசுகிறாங்க எல்லாம் பார்ப்பன திமிருனாலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஐயர் த கிரேட்டுன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னாவே அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து தாழ்நிலையில் இருக்காங்க, கிரேட்டு கிடையாது,
அவங்க வந்து கீழானவர்கள் அப்படிதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதை பேசுகிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ வந்து தெலுங்கு பேசுகிறவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க யாருன்னா மன்னருடைய அரசருடைய அந்தப்புறத்தில் இருக்கிற அந்த அந்தப்புறத்து பெண்களுக்கு சேவையாற்ற வந்தவங்க. அப்படி சேவையாற்றினவங்க தான் அங்கே வந்து குடியேறின தெலுங்கர்கள் அப்படின்னு இழிவுபடுத்தி பேசினாங்க. அதுதான் வந்து பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஆனது. அந்த ஒரு அது மட்டும் இல்லை, தெலுங்கு பேசுகிற பெண்களையே இன்னும் நேரடியாக வந்து அவர்களை வந்து தேவதாசி முறையோடு ஒப்பிட்டு திராவிடிய அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறாங்க. அவங்கள ஒப்பிட்டு பேசும்பொழுது மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி. இதுக்கு முன்பு இந்த ஒரு சம்பவத்துக்கு முன்பு அந்த மாதிரி திராவிடியா பசங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவெளியில் பேசியிருந்தாங்க. நான் ஏதோ பண்ணுறேன், நான் அப்படி இருந்தாலும் ஏன் உழைப்பு கொடுக்குறேன், அப்போ வந்து என்ன எப்படி சொன்னாலும் சொல்லட்டும், ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் திராவிடியா அப்படின்னு ஒரு புதிய சொல்லாடலை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. புதிய சொல்லி அறிமுகப்படுத்துனாங்கன்னு சொல்லலாம். அந்த வார்த்தையே அவங்க தான் புதிய சொல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது முழுக்க ஒரு பிற சமூக வெறுப்பு, பிற இன வெறுப்பு, பிற மொழி வெறுப்பு, பிற சாதிகளை சார்ந்தவர்கள் மீதான வெறுப்பு என்கிற வெறுப்பு பேச்சு தான் முழுக்க இருக்குது. இப்போ இந்த வெறுப்பு பேச்சு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பாலும் இந்திய தண்டனை சட்டத்தின்பாலும் இப்போ புதுசாலாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல சன்ஹிதா, நியாய சங்கிதா, இந்த சட்டத்தின்பாலும் இது வந்து ஒரு கைது செய்யப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான் அது. அப்போ முன்ஜாமீன் அவங்க கோரியிருந்தாங்கல்ல, இதை மறுத்திருக்காங்களா? முன்ஜாமீன் கொடுக்காம மதுரைக்கு உதிரினம்ன்றது முதல்ல இந்த அதான் நான் சொன்ன மாதிரி இரு சமூகங்களுக்கு இடையே பகையை தூண்டி வன்முறையை தூண்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றம். இந்த குற்றத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவங்கள கைது பண்ணுங்கிறது முதல் முடிவெல்லாம் கிடையாது. போலீஸ் வந்து சம்மன் கொடுக்க தான் போகிறாங்க. சம்மன்கிறது விசாரணைக்கு ஓகே, விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை அதில் வந்து அவங்க சரியான விளக்கங்களை கொடுத்துருந்தாங்கன்னா கைது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து அந்த சம்மன் கொடுக்க போகும்போது அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க ஒரு வழக்கறிஞர், தான் என்ன தப்பு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இதே டாக்டர் அம்பேத்கர் சென்னை அரசு சட்டக்கல்லூரியில் படித்தவங்க தான், எனக்கு முன்னாடி படித்தவங்க. ஒரு வழக்கறிஞராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பொது வழியில் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே அவங்க பேசுகிறாங்க. இது வந்து பிரச்சனையாக ஆகாதுன்னு நம்பி பேசியிருப்பாங்க. இது மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, இது எல்லா இடத்துலையும் என்னுடைய பேச்சை வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பணும் அப்படின்னு மதுவந்தியை கூப்பிட்டு அதுக்கு வந்து ஒப்புதல் கேட்குறாங்க, வேறு எல்லா இடத்துலையும் கொண்டு போகணுன்ட்டு. அப்போ இந்த பேச்சு என்பது திட்டமிட்டு ஒரு வெறுப்பை உருவாக்குவதற்காக மற்ற சமூகங்களை, குறிப்பாக தெலுங்கு பேசுகிற மக்களை, மற்ற வந்து சாதி மக்களை இழிவுபடுத்துவதற்காக பேசப்பட்ட பேச்சு. அதற்காகத்தான் பேசுகிறார் என்பது அவருக்கும் தெரியும். இப்படி பேசினால் தண்டனை உண்டு என்று அவருக்கும் தெரியும். ஆகவே தான் சம்மன் கொடுக்க போகும்போது எப்படி நம்மளை கைது பண்ணிடுவாங்க, நம்ம கொடுக்குற விளக்கம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஆதாரபூர்வமாக வீடியோ அடிப்படையில் நம்ம மாட்டியிருக்கிறோம், நாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து தலைமறைவானது தப்பிச்சு ஓடுனது. அப்புறம் வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க. ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நான் பேசினது அது வந்து சொல்கிற மன்னிப்பு இல்லை, வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தில் கூட வந்து நான் ஒரு குடும்பத்தை பேசுகிறதுக்காக தான் நான் பேசினேன், பொதுவாக ஒரு சமூகத்தை நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஏற்றுக்கக்கூடிய விளக்கமாக இல்லையா? இல்லை அது அந்த அப்படியா இருந்தாலும் தப்பு தானே. அந்த குடும்பத்தையும் நீங்கள் அப்படி அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான கருத்துக்களால் வந்து பேசக்கூடாது தானே. அப்போ ஒரு குடும்பத்தை பேசுவதற்காக ஒரு மொழியே பேசுகிற மக்களை இழிவுபடுத்துவதும் ஒரு இன மக்களையே வந்து இழிவுபடுத்துவதும் எப்படி வந்து ஏற்க முடியும்? ரெண்டாவது, அவங்க உண்மையிலே வருத்தம் தெரிவித்தாங்களா? பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். நீதிமன்றமே அதான் சொல்லியிருக்கு. இல்லை, மன்னிப்பு கேட்கல, அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்க. அதான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் என்ன பேசிட்டேன் தப்பு, என்ன அப்படி என்ன பேசிட்டேன், நான் வந்து பொதுவாக வந்து இப்படி எல்லாம் சொல்லலை, அப்படி சொல்லின்னு யாராவது புண்படுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய உண்மையிலே உணர்ந்து ஆகா இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இது மற்றவங்களை புண்படுத்தும் என்று உணர்ந்தவங்க பேசுகிறாங்க. அப்பயுமே அந்த இடத்துலையுமே அவங்க வந்து தான் பேசியதை நியாயப்படுத்துகிற துணியில் தான் பேசினார். அதனால் வந்து ஒரு குடும்பத்தை தான் பண்ணாலும் அந்த குடும்பத்தை பண்ணாலும் தப்பு தானே. நீ நம்ம மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு வெளியில் பேசினாலும் வந்து அது வெளியில் இருக்கிற எல்லாரையும் புண்படுத்தானே, அந்த குடும்பத்தை புண்படுத்தினாலும் தப்பு தானே என்ற ஒரு தனிநபரை புண்படுத்துகிற மாதிரி பேசினாலும் தப்பு தானே பொது வெளியில். அப்போது அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான். ஆகவே வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பது நியாயமானது தான். அவர் முன்ஜாமீன் கேட்டார், உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்கல, அவங்க உச்சநீதிமன்றம் போயிருக்கலாம், அதற்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இதான் விஷயம். இதில் இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க, எவ்வளோ வரலாறுகளை தப்பாக பேசுகிறாங்க பாருங்கள்.
பிராமணர்களை ஏன் வெறுத்தாங்க, இந்த திராவிடர்கள் ஏன் வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது ஏன் வெறுக்கிறாங்கன்னா, இங்கே திருடுனாங்க, பொய் சொன்னாங்க, அடுத்தவன் மனைவி வச்சுக்கிட்டாங்க, அடுத்தவன் பொண்டாட்டியெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதனால வந்து அது தப்புன்னு பார்ப்பனர்கள் சொன்னார்கள், பிராமணர்கள் சொன்னார்கள், ஆகவே வந்து பிராமணர்களே இருக்கக்கூடாதுன்னு இவங்க வந்து விரட்டுறாங்க, அவங்களை அழிக்கணும் ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்கிறாங்கன்றீங்க. இல்லை இது உல்டாவாக பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறன்மனை வந்து விரும்பக்கூடாது, அதே மாதிரி கொலை செய்யக்கூடாது என்று பஞ்ச சீலத்தை சொன்னவர் பகவான் புத்தர். அந்த புத்தர் எதற்காக சொன்னார், எந்த கலாச்சாரத்தை எதிர்த்து சொன்னார் என்று சொன்னால் பிராமண கலாச்சாரத்தை எதிர்த்து தான். காரணம், பொய் சொல்வதிலே தேர்ந்தவர்களாக பிராமணர்கள் இருந்தார்கள், திருடுவதிலே தேர்ந்தவர்களாக பிராமணர்கள் இருந்தார்கள், பிறருடைய மனைவி மீது மோகம் கொண்டு அவர்களை அடையுகிற வந்து நிலையில் பிராமணர்கள் இருந்தார்கள். அதுக்காகவே அஸ்வமேத யாகம் போன்ற யாகங்களையெல்லாம் நடத்தினான். மன்னருடைய மனைவியை வந்து தான் வந்து புணர்வதற்காகவே யாகமே வச்சுருந்தான் வந்து அந்த வந்து என்ன சொல்கிறது, புத்தர் காலகட்டத்தில். அப்போ அதே மாதிரி கொலை செய்யக்கூடாது, மனிதர்களை கொலை செய்யக்கூடாது என்பதையும் தாண்டி பசுக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தவர்கள் பிராமணர்கள். கோமேத யாகம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோ என்று சொன்னால் பசு. இந்த பசுவை தீ வளர்த்து அந்த தீயில் வெட்டி பசுவை வந்து அந்த தீயில போட்டு அதை வேக வச்சு அதில் வந்து தொடைப்பாகம் வந்து அவிர்பாகம், இந்திரனுக்கு ஒரு பாகம், பிருகுக்கு ஒரு பாகம், பிரஜாபதிக்கு ஒரு பாகம் என்று பாகங்களை வந்து படையல் போட்டு அந்த அந்த சாக்கில் அதை வந்து முழுக்க அதை சாப்பிட்டவர்கள் பிராமணர்கள். பசுக்கறி சாப்பிடுவதில் வெறி பிடித்தவர்களாக பிராமணர்கள் இருந்தார்கள் என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார்கள், புரட்சியார் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அப்போ பசுக்களை வந்து கொண்டார்கள், மாடுகளை கொண்டார்கள், விவசாயம் பாதிக்கப்பட்டது. ஆகவே கொலை செய்யக்கூடாது என்கிற அந்த கூற்றே புத்தர் எதுக்கு சொன்னார்னா, பார்ப்பனர்கள் கொலை செய்கிறார்கள் என்பதற்காகத்தான். கொத்தாக நூற்றுக்கணக்கான பசுக்களை, ஆயிரக்கணக்கான பசுக்களை வெட்டி அவர்கள் வந்து யாகம் நடத்துறதுனால தான் வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னா, பார்ப்பனர்கள் செய்தார்கள், பிராமணர்கள் செய்தார்கள். அதுக்கு எதிராக தான் பௌத்தம் உருவானது. பஞ்சசீல கொள்கையே அதனால தான் வருது. இவங்க அப்படியே உல்டாவா சொல்றாங்க, திராவிடர்கள் சொன்னாங்க, பிராமணர்கள் அதை தடுத்தாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வரலாற்று திரிபு, எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி. இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் தான் உண்மை பேசுகிறதாகவும் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்று சொல்லுகிற கஸ்தூரி நிச்சயமாக வெறுமனே ஒரு இரண்டு சமூகத்திற்குள் பகை ஏற்படுத்துகிற குற்றத்தை மட்டும் செய்யவில்லை, பொது ஒழுங்கை சீர்குலைக்கிற வேலை செய்திருக்கிறார், நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற வேலை செய்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய சாதிய கலவரத்தை, இனக்கலவரத்தை உருவாக்குவதற்கான நோக்கத்தோடு பேசியிருக்கிறார். ஆகவே அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. ஆகவே இந்த காவல்துறை இதை பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள. பெண்கள்னாங்க, நான் வந்து அவங்க பெண் அப்படிங்கிறதுனால அது பெண் உரிமை என்பது வேறு, இதெல்லாம் உரிமையா இல்லை? பெண் உரிமைக்காக போராடுறீங்க பெண்கள், என்ன சொல்றது, அதுவும் அவங்களும் ஒரு வழக்கறிஞர், நீங்க ஒரு வழக்கறிஞர், வழக்கறிஞர் சப்போர்ட் ஆக வேண்டாமா? இல்ல, பெண் உரிமைக்காக வந்து நாங்க போராடுறோம். அவங்க இழிவுபடுத்துறது யார? பெண்களை தானே. மன்னனுக்கு வந்து அந்த புறத்தில் இருந்த பெண்களுக்கு அவர்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். அவர் ஒரு வழக்கறிஞர் தானே, நீங்க ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞருக்கு ஒரு வழக்கறிஞர் சப்போர்ட்டா இருக்க வேண்டாம்? வழக்கறிஞர் வந்து சரியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ண முடியும். வழக்கறிஞர் தொழில் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டாங்க, நம்ம நிற்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு அரசால் திட்டமிட்டு வழக்கு தொழில் செய்வதால் இவர் வந்து பழிவாங்கப்படுறாரு அப்படின்னா தான் வழக்கறிஞர் சப்போர்ட்டாக இருக்க முடியும், அல்லது நியாயத்தின் பக்கம் இருந்தால் தான் ஒரு வந்து நம்ம வந்து ஆதரிக்க முடியுமே தவிர, இப்படிப்பட்ட வந்து வன்முறையை தூண்டுகிற, வெறுப்பு பேச்சு பேசுகிற, ஒரு இனத்தையே வந்து தவறாக சித்தரிக்கிற, வரலாற்றையே திரிப்பவர்களுக்கு நாம் எப்படி துணையாக இருக்க முடியும்? இப்போ வந்து புழலில் அடைச்சிட்டதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு 15 நாள் வந்து நீதிமன்ற காவலில் இருக்க போகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி ஜாமீன் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ ஜாமீன் கேட்குறது வந்து அவங்களுடைய உரிமை, அது வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். அதற்குள்ளே நான் சொன்ன மாதிரி இல்லை, ஜாமீன் கொடுக்கக்கூடாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தவறான்னு கேட்குறாரு. முன்ஜாமீன் தரல. தரல. அதனால் முன்ஜாமீன் கொடுக்கறது வந்து நீதிமன்றத்தினுடைய வரையறைக்கு உட்பட்டது.
ஜாமீன் வந்து போடும்போது அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும், உள்ளவே இருக்க போகிறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாத குற்றங்கள்னு ஒன்றுமே கிடையாது இங்கே. அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பெஷல் சிறப்பு சட்டம். என்ன வழக்கு போட்டிருக்காங்க, என்ன வழக்கில் அவங்க கைது பண்ணியிருக்காங்க? இல்லை, அது இப்போ அதுதான் 2 சமூகங்களுக்கு இடையே பகையை தூண்டுவது, வெறுப்பை தூண்டுவது, அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது, வந்து பெண்களை இழிவுபடுத்துவது போன்ற சட்டங்கள் தான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாத சிறப்பு சட்டங்கள் வேறு இருக்குது. அதுக்கே ஜாமீன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஆக்டில் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அது ஜாமீன் வராமையாக இருக்கிறாங்க. ஜாமீனுங்கிற பேர் இல்லாமல் வேறு பேரில் வர்றாங்க, அது வேறு விஷயம். இப்போ இவங்களுக்கு வந்து நீதிமன்றம் இந்த 15 நாளுக்குள்ளே கூட பிணையை கொடுக்கலாம், அல்லது கொடுக்காமல் வந்து தள்ளி போடலாம். அது வந்து நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வைக்கப்படுகிற வாதத்தை பொறுத்து இருக்கிறது. அது நான் சொல்கிற மாதிரி ஓராண்டு சிறையில் அடைக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டமோ தேசிய பாதுகாப்பு சட்டமோ இந்த வழக்குக்கு பொருந்தும். அது போடலான்றீங்க? பொருந்தும், போடலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்களே, இப்போ அந்த குழந்தையோட நிலைமை, இப்போ அவங்கள போய் கைது பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்கள அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, எங்கே பாதுகாப்பாக இருப்பாங்க? கை குழந்தைன்னா அதெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்க அரசு, வந்து நீதித்துறை வந்து கவனத்தில் கொள்ளும். கை குழந்தை இருக்கிறது அவங்களுடைய குழந்தைன்னு சொன்னாக்கா அதை பராமரிப்பதற்காக அப்படி ஒரு கிரவுண்டை வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து நீதிமன்றம் பரிசீலிக்கலாம். இது வந்து ஒரு கைது என்பதோ அல்லது வந்து சிறையில் அடைப்பது என்பதோ ஒரு தண்டனை கிடையாது, முன்காவல் அடைப்பு. அதை என்ன சொல்கிறதுனா ரிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ரிமாண்ட் அப்படின்னு, ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வேறு, கான்விக்ட் வேறு. ரிமாண்ட் பிரிசனர்ஸுங்கிறது வந்து ஒரு குற்றத்தை வந்து செஞ்சவங்க முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து விசாரிப்பதற்காக வந்து சிறையில் வந்து அடைப்பது என்பது ஒரு நடைமுறை. அது வந்து தண்டனை குற்றவாளியா அவங்க ஜெயிலுக்கு போகல, ஒரு விசாரணை கைதி. விசாரணை கைதி சரியான வார்த்தைங்கிறது, விசாரணை கைதி தான். அது விசாரிக்கப்பட வேண்டியிருப்பதால் அவர் சிறையில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு உண்டு.